ஊழியத்துக்கு வரும்போது இவன் வருவான், இவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், இதெல்லாம் செய்வான், இதெல்லாம் செய்வான்னு எல்லாத்தையும் கர்த்தர் காட்டலை. இத்தனை நாடுகளுக்கு நீ போவ, நீ இருந்த இடத்துல பிரசங்கம் பண்ண இவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்வளோ பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், எதுவுமே தெரியாது. எதுவுமே எனக்கும் தெரியாது, என்ன எவனுக்கும் தெரியாது. தான் அழைக்கப்பட்ட போது போகும் இடம் என்னதென்று அறியாமல், எனக்கு போகிற இடம் தெரியாதுடா, ஆனால் என்னை கூட்டிட்டு போகிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு தடவை ப்ராஃபட் மார்ட்டின் எல்சடா ஐயா அவர்களை பார்த்தப்போ, நீங்கள் வாங்க ஜஸ்டின், ஒரு இடத்துக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டு போகிறேன்னு உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு போயிட்டு இருக்கிறார். எனக்கு கடத்திக்கிட்டு கொண்டு போகிறாரா என்னன்றது ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு, ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியாது, எந்த ஹோட்டல் போகிறேன்னு அவர் சொல்கிற ஒரு சூப்பராக ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே என்னை சாப்பிட வைக்கணும் அவருக்கு விருப்பம், ஆசை, வாங்க அங்கே சாப்பிட என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்ட அப்புறம் தான் வச்சு சரியான ஹோட்டல், சரியான ஐட்டம் எல்லாமே மெனு சூப்பர். இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது, அப்படியே நான் நம்பி உட்காந்துருக்கேன் தெரியுமா, என்னை கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அவர் சரியான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்படித்தான் நீங்கள் எங்கே போகணுன்னு உங்களுக்கு தேவையில்லை சார், நீங்கள் எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியணுமா, அதென்ன அதிக பிரசங்கித்தணும், எதுக்காக உனக்கு தெரியணும், உன்னை கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னு தெரியும்ல, அதோட நிப்பாட்டிக்கிறேன். நான் நல்ல இடத்துக்கு தான் போவேன், கையை கட்டுங்க சார். அறியாமல் புறப்பட்டு போகுது, அதுதான் ஃபெய்த்து. யாருக்காச்சும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சரியான விசுவாசத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க? உங்களுக்கு தான் 8வது வசனம், 8 தானே, 8வது வசனம். கன்ஃபியூஷனாக இருக்கா? இப்போ நீங்கள் எதில் தெரியுமா இருக்கீங்க? சூப்பராக ஃபெய்த்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ தட்டு ஜங்கட 3 மாதத்துக்கு நான் 1 கோடி ரூபா கட்டணும், 1.5 கோடி ரூபா கட்டணும். ஆனால் எப்படி எனக்கு 1.5 கோடி வரப்போது தெரியாது. 3 மாதத்தில் கட்டலைன்னா ஏற்கனவே கட்ட 2 கோடியை தூக்கிடுவாங்க, அது திரும்ப வாங்குறது பெரிய பாடாகி போயிடும். ஆனால் எனக்கு எப்படி வரும்னு தெரியாது. எனக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னா நான் ஃபெய்த்தில் இருக்கேன்னு அர்த்தம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனால் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஆமென், ஆமென். கர்த்தர் என்ன சொன்னார்? ஜஸ்டின், உனக்கு நான் உன்னை தரப்போகிறேன். இது உன் ஊழியம் எவ்வளோ பரவி இருக்கிறது என்பதை பொறுத்ததல்ல, உன் ஊழியத்தை எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பொறுத்ததல்ல, உன் ஊழியத்தை எத்தனை பணக்காரங்க இருக்கான்ற பொறுத்ததல்ல. இந்த இடத்த எதுக்கு தெரியுமா, ஒரு விஷயம், ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு எதுக்கு தெரியுமா நான் தருவேன்? உன்னை நான் நேசிக்கிறேன், அதனால நான் உனக்கு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ, நாட் பிகாஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி ஆர் த ரிச் பீப்புள் ஹூ எவர் கனெக்டட் இன் யுவர் வித் யுவர் மினிஸ்ட்ரி. இட் இஸ் நாட் கனெக்டட் வித் தோஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த புள்ளி விவரங்களை சார்ந்ததல்ல. கடவுள் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது எப்படி நிறைவேற போகுது? உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வச்சுலாம் கிடையாது, ஒரே ஒரு ஆறால் தான் நிறைவேற போகுது. அது யார் தெரியுமா? உங்களை நேசிக்கிற, உங்களை அழைத்த ஒருவர் இருக்கிறார், அவரால் தான் நிறைவேறுகிறது. போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9வது வசனம் சொல்லுது. 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்தான். இந்த பரதேசி என்பதுக்கு 2 மீனிங் நான் சொல்லியிருக்கேன் நான். ஒன்று, இந்த உலகத்தோட டிஸ்கனெக்டட் பண்ணுறது, அதை அடுத்து பேசுவோம். பரதேசி என்பதற்கு இன்னொரு மீனிங், அதாவது ஒரு ஒதுக்கப்பட்ட, ரிஜெக்டட் பண்ணப்பட்ட ஒரு சராசரி மனிதனை விட அந்த நாட்டு மக்களால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவனாய் இருந்தான். அப்போ விசுவாசம்னாலே எடுத்தோன்ன காரில் இறங்குவதல்ல. விசுவாசம் என்பது பரதேசியை போல சுற்றித் திரிவது விசுவாசத்தின் ஒரு பகுதி. அவன் எந்த நாட்டில் சுற்றுறானோ அந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டான், அது வேற விஷயம். அவன் பிள்ளைகள்லாம் ராஜாக்கள் ஆயிட்டாங்க. ஆமாம், ஆமாம். மனைவி அடக்கம் பண்ணுவதற்கு சொந்த இடம் இல்லாத இருந்தவன் ஆபிரகாம். இன்னைக்கு எங்கடா கல்ற தோட்டம் வச்சிருக்காங்கன்னு போய் நீ மெம்பர்ஷிப்பை போடுறியா? நீ உனக்கு ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாம், இப்ராஹிம் மாத்திரு, இதான் பெற்று. அப்புறம் கல்லறை தோட்டம். ஆனால் ஆபிரகாம் பரவாயில்ல இருந்துங்க, ஒன்றும் சொல்லலை, கர்த்தர்கள் ஆசிரியப்பார். கல்லறை தோட்டம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அது சாகணும்னு முடிவு எடுக்கிறவனுக்கு நம்ம வாழ்வோம். ஆமான்னு சொல்லுங்க. சரி, ஓகே. என்னன்புக்குரியவர்களே, அவன் கல்லறைக்கே ஒய்ஃபுக்கு இடம் இல்லாதப்ப அவன் விசுவாசத்தில் இருந்தான். அப்போ பரதேசியை போல சுற்றி திரிந்தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் பரதேசி மாதிரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுற்றி திரிந்தீங்கன்னா, நீங்கள் அதுக்காக நீங்கள் கடவுளோட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் இப்போ சூப்பர் கனெக்ஷனில் இருக்கீங்க. எப்போவுமே கர்த்தர் நீங்கள் சைன் பண்ணும்போதெல்லாம் மக்கள் உங்களை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒதுக்கப்படும் போது தான்,
நீங்கள் ஒதுக்கப்படும் போது தான் தேவன் உங்களை பார்க்கிறார். என் வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃப் பிடிக்குமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்குமான்னு கடவுள்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், மக்களுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான்டா பிடிக்கும்வார். ஆமென். வனாந்தரத்தில் நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது எனக்கு இருந்த உனக்கு இருந்த நேசத்தையும், வாழ்க்கைப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும், வனாந்தரத்திலே என்னை உண்மையாய் பின்பற்றி வந்த அந்த நாட்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ப்ரெஷியஸானது. பரதீசியை போல சுற்றி திருறோம் பாருங்க. ஒரு கீபோர்டு இப்படி தொட்டப்ப சட்டுன்னு ஒருத்தன் அடித்தான். எனக்கு போர்டை தொடாமல் தள்ளி நின்று பேசினான். அந்த நாட்கள் முக்கியமானது. அந்த நாட்கள் முக்கியமானது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது உங்க எழுந்து நிற்க சொல்லிட்டு வந்து இன்னொருத்தர் உட்கார வச்சு பேசினா, அந்த நாட்கள் முக்கியமானது. என் அன்புக்குரியவர்கள் விசுவாசத்தின் வெளிப்பாடுகள். அதே காலகட்டத்திலே நம்மளை ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு வச்சு ராஜா மாதிரி உட்கார வச்சு நம்மளுக்கு வேலை கொடுக்குற இன்னொருத்தர் இருந்தான். ஆனால் அது இல்லை, நம்ம இதை நோக்கி வந்தோம் பார்த்தீங்களா, இட்ஸ் அ சைன் ஆஃப் ஃபெய்த். ஆமாம், தேவன் அதை மனசில் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வந்து புதுசாக உள்ள நுழைஞ்ச ஆட்கள்லாம் உங்களை பற்றி கமெண்ட் பண்ணும்போது, போடா போடா உனக்கெல்லாம் என்னடா தெரியுன்றாரு. அவன் இளம் வயதில் எவ்வளவு அவன் வனாந்தரத்தில் நடந்து வந்து எனக்குடா தெரியும். நீ இன்னைக்கு வந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என்கிற இடத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவனை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவோம். அடுத்து 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான், வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான். வாக்குத்தத்தத்துக்கு அந்த மெயின் ஆள் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் தேவன் பார்க்க மாட்டார். கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அச்சா 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 அச்சா. அவன் கூட யாரெல்லாம் நிற்கிறான் பாருங்க. அப்படி கூட நிற்கிறான், எக்ஸ்பேண்டபிள் மாதிரி அல்ல அப்படி நிற்கிறான் பாருங்க சைடில். அம்புட்டு பாருங்க, குர்ரா அம்புட்டு பாருங்க. கையை தட்டுங்க அவருக்கு. அத்தனை பேரையும் தூக்குடான்றார் கர்த்தர். கையை தட்டே. ஆமென் 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 ஆமென். ஆகவே ஆபிரகாம் மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஈசாக்கு, அதுக்கு இங்கிட்டு யாக்கோபு, இவங்க எல்லாம் உடன் சுதந்திரவாளிகள். இவர் என்ன சொல்றாரோ இவருக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவரோடு கூட இவர்கள் இருந்தபடியினால் அத்தனை பேரையும் கோத்திர பிதாக்களுக்கு தலைவனாக தேவன் என்ன செய்தார்? பிதாவாக மாற்றினார். கோத்திர பிதாவாக மாற்றினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன், உடன் சுதந்திரவாளிகள். எனக்கு பிரச்சனை வந்தபோது என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் இந்த ஊழியத்தின் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள். என் ஊழியத்தின் தேவைகள் மத்தியில் என்னோடு கூட இருந்தவர்கள் ஊழியத்தின் உடன் சுதந்திரவாளிகள். என்னை ஸ்டேஷன் கூட்டு போய் நிப்பாட்டும் போது என் கூட நின்றவர்கள் உடன் சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னோடு கூட நீங்கள் 12 பேரும் என்னோடு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு ஊழியத்தின் உடன் சுதந்திரவாளிக்கும் அந்த வாக்குத்தத்தத்தோட பங்கு அதில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆகவே நல்ல ஊழியங்கள், தேவன் இணைத்திருக்கிற ஊழியங்கள் இணைந்திருங்கள். காரணம், நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தேவை இருக்குது. அந்த காலகட்டத்தில் அது பிரச்சனை, இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஃபினான்ஸ் ஒரு பிரச்சனை வச்சுக்காங்களேன். நீங்கள் இணைஞ்சு நிற்கிறீங்கன்னா, இணைஞ்சு நிற்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உடன் நிற்கிற ஒவ்வொருவரும் உடன் சுதந்திரவாளிகள். நாளைக்கு இதோட ஒரு பெரிய வேற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அங்கே நம்ம உடன் அங்கே நம்ம நிற்கும்போது நம்ம உடன் சுதந்திரவாளிகளாக நிற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10ஆம் வசனம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகருக்கு அவன் காத்திருந்தான். ஃபெய்த் என்பது தேவன் சொல்லிட்டா செய்வார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லிட்டா செய்வார், 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 தேவன் சொல்லிட்டா செய்வார் என்று காத்திருப்பது விசுவாசம், பொறுமையும் பார்த்தோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், த பெஸ்ட். இந்த 29 வாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நியூ ஜெருசலேம். தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரம், அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப், அந்த இன்விசிபிள் வேர்ல்டோட கனெக்ஷனு, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் த விசிபிள் வேர்ல்டு டு இன்விசிபிள் வேர்ல்டு, அந்த புதிய எருசலேம் நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். எனக்கு கொடுத்த அந்த 19 வாரத்தில் மிகவும் அதிகமாக தொட்ட ஒரு விஷயம் அது. ஸோ அந்த நியூ ஜெருசலேம் பற்றி பார்த்தோம். ஃபெய்த்துன்றது என்னன்னா, நியூ ஜெருசலேமோட கனெக்ட் பண்ணி வாழ்றது தான் ஃபெய்த்து. புதிய எருசலேம் அது என்னது? அதில் என்ன இருக்கும்? பளிங்கு போல தண்ணி, பொண்ணு, இது எல்லாம் பரலோகத்தில் இல்லையா? பரலோகம் நினச்சிக்கிட்டு நியூ ஜெருசலேம் இருக்குது. நியூ ஜெருசலேம் பூமியில் லேண்ட் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். தட் இஸ் வாட் கிங்டம் ஆஃப் ஹெவன். அதை இன்றைக்கி ஒருத்தர் பேசிக்கிட்டு போய் மைல்ஸ் மன்ரோடைய
கிங்டம் இதிலேருந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நான் ஞாபகத்தில் இருக்கும்போது சொல்லிடுறேன். அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு கிங்டம்னு என்னன்னு தெரியுமா? அந்த நூற்றுக்கு அதிபதி, நீங்கள் எதுக்கு சார் வரணும், நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு ஏன் சொன்னான்னா, அதுக்கு முன்னாடி இந்த கிரேக்க பெர்சிய இந்த 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 நாட்டு ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, உலகத்தை ஆண்டவங்க. கிரேக்க ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம் இவங்களாம் ஆண்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே ஒரு 10-50 நாடை பிடிச்சாங்கன்னா 50 நாட்டிலையுமே வந்து என்ன செய்வாங்களாம், போய் அங்கே உட்காந்து தான் ஆட்சி செய்வாங்களாம். ஆனால் ரோமன் கவர்மெண்ட் மட்டும்தான் ஒரு இடத்துல உட்காந்து உலகத்தை ஆட்சி செஞ்சாங்களாம். அவங்களுக்கு தான் கிங்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அறிவு அதிகமாக இருந்துச்சான். அதனால தான் நூற்றுக்கு அதிபதிக்கு சிறப்பான ஒரு அறிவு இருந்துச்சு. நம்ம வந்து அங்கே வந்து ஆட்சி செய்கிறதுக்கு அங்கே வரவே வேணாண்டா, இங்கே உட்காந்து ஆட்சி செய்யலாம். அந்த அறிவு இருந்தனால அவன் சொன்னான், சார் ஏன் பவருக்கு நான் இங்கேருந்து ஒருத்தனை போகிறான் ஒருத்தன் வரான், நீங்கள் கிங்டம் ஆஃப் ஹெவனை பூமி கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சார் இங்கே வரணும், உட்கார்ந்து இடத்துல வந்து அடிங்க சார். நான் அவனுக்கு அந்த கிங்டம் ரெவலேஷன் இருந்துச்சு. அதான் சொன்னாரு கிரேட் ஃபெய்த்னாரு. கிங்டம் ஃபெய்த், கிங்டம் ஆஃப் ஹெவன் ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐ ஆம் லிவிங் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். கையை தட்டுங்களேன் ஒரு தடவை, ஒரு காமே நல்லா தட்டுங்களேன் ஒரு தடவை. ஒரு ரபாலா ஷந்தன மேன ஹது ரபாலா தியங்கு ரிமானா ஷந்து ரமானா தியங்க ரபாலா வத ரபாலா. தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன்ல நான் வாழ்றேன் என்கிறதை நீங்கள், அந்த விசுவாசம் தான் கிரேட் ஃபெய்த். இதுதான் கட்டி உண்டாக்கின நகரம். வரீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணி வரீங்களா? ஆமாம். அந்த 19 வாரம் கேட்கணும்னா கூட இந்த ஒரு வாரத்தில் கேட்டிங்கன்னா இதில் அப்படியே பஞ்ச் பண்ணி எங்கே போயிடணும், நேராக பின்னாடி போயிடணும். ஆமாம். அடுத்து 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்று எண்ணி. இதை நான் பேசுகிற டைம் இல்லை, ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் பேசலை, ஆனால் அதையும் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறேன், ஏன்னா அடுத்த வாரத்தோடு முடிக்கணும். சாரால் தேவனுடைய கேரக்டர் மேலே ஒரு விசுவாசம் வைத்தாள். விசுவாசத்தில் பல நிலைகள் இருக்கிறது, பல படிகள் இருக்கிறது. வார்த்தையை நம்புவது, ரிட்டன் வேர்டை நம்புறது, ஸ்போக்கன் வேர்டை நம்புறது, வாக்கு தத்தத்தை கேட்டு அதன் பொருட்டு தேவன் மீது நம்பிக்கை வைப்பது. வாக்கு தத்தத்தை கேட்காம என்ன, தேவனுடைய கேரக்டரை வச்சு அவரை நம்புறது. கை தட்டுங்க. வாக்கு தத்தத்தை நம்பாம, வாக்கு தத்தத்தையே எதிர்பார்க்காம தேவனுடைய கேரக்டர் நம்பி, புரியுதா, செயல்படுறது. இதுதான் வந்து ஹையர் லெவல் ஃபெய்த். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் ஸ்பெஷலாக இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரை எனக்கு தெரியும், அவர் சொன்னார்னா அவ்வளோதான். ஃபெய்த் கனெக்டட் வித் காட்ஸ் கேரக்டர். இதை நான் எடுக்கலை, நீங்கள் எழுதிக்காங்க. ஃபெய்த் கனெக்டட் வித் காட்ஸ் கேரக்டர். பைபிள் காலேஜே இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு இடத்துல சரி பார்ப்போம். ஸோ ஃபெய்த் கனெக்டட் வித் காட்ஸ் கேரக்டர். இவள் தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பினான். ஒவ்வொரு ஊழியக்காரனும் மிகப்பெரிய லெவலில் ஊழியங்கள் பண்ணுறதுக்கு கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்ஸ் கேரக்டர், ஏதோ ஒரு கேரக்டர் மேலே அசாத்திய விசுவாசம் இருக்கும். அதுதான் அவனுடைய ஃபவுண்டேஷனே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னை கேட்டுட்டிங்கன்னா எனக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நம்பிக்கை என்ன தெரியுமா, தேவனை பற்றி நிறையா எனக்கு கேட்குதா உங்களுக்கு? தேவனை பற்றி நிறையா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஒருத்தன் அவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு நபர் அவன் மீது கை வைக்க விட மாட்டார், ஒருத்தன் அவன் மீது பேச விட மாட்டார். அவனுக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் இறங்கி அடித்து கலர்ப்பார். இது காட்ஸ் கேரக்டர். அவரோடு பழகி இந்த குணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் எவனை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயமே வர்றது கிடையாது. நம்மளை அசிங்கப்படுத்தினா கூட பயமே வரல. அன்றைக்கி மெசேஜுக்கு ஒன்றும் வரல, நான் ஃபுல்லாக கிளான்ஸ் போயிட்டுருக்கிறேன். டிஎல் ஆஸ்பான்ட்ட போய் கேட்டு, உங்களுடைய எத்தனையோ அற்புதங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதம் பண்ணியிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், தேவன் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தை எழுதியிருக்கிறது என்றால் அதை அப்படியே செய்வார். ஒட்டுமொத்த டிஎல் ஆஸ்பானோட மினிஸ்ட்ரியும் தௌசண்ட்ஸ் ஆஃப் மிரக்கிள்ஸும் எந்த ரெவலேஷன் மேலே நிற்குதுன்னா, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அச்சா, இப்படி அவர் கேரக்டர் மேலே, அவர் கேரக்டரை புரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கு? ஆமென், ஆமென், ஆமென். உண்மையுள்ளவர் என்று எண்ணி, கேரக்டர் எல்லாம் சொல்லுங்க.
சரி, உங்கள்கிட்ட நான் தனியாக கேட்குறேன், ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். கடவுளோட எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன், அது மேலே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனும் அது மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை கூட்டியிருக்கு? சார் எனக்கு இவ்வளோ வசனம் படித்தேன் சார், அதெல்லாம் ஆனால் ஒன்று தெரியும் சார் அவரை பற்றி, அப்படி வரீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஃபவுண்டேஷன். அது ஒன்று தெரியும் சார் எனக்கு, சார் எனக்கு ஒன்று தெரியும் சார் அப்படின்றாங்களே, எனக்கு ஒன்று தெரியும் சார், அந்த ஒன்று தெரியுதுன்னு பார்த்தீங்களா? அதுதான் சொன்னால் செஞ்சுருவார் சார். அது சொன்னால் பாருங்க, யார்? கபிரியல். அம்மா உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இது எப்படி ஆகும்? அது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சரியா, கிளம்புறேன் அவன் போன திரும்ப. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். என்ன சொன்னா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது பல மில்லியன் வருஷம் அவர் கூட நின்று நான் கண்ணில் பார்த்து சொல்கிறேன், மரியாள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கபிரியலோட ஓன் ஸ்டேட்மெண்ட் இது. கையை தட்டு வருது ஆமென். இது எழுதி கொடுத்து சொன்னதில்லை, அவன் பர்சனல், அவன் எக்ஸ்பீரியன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறான். கபிரியல் வந்து மரியாதை பார்த்து, அம்மா எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், என் மாஸ்டரை பற்றி ஒன்று தெரியும், அவரால் கூடாத வந்துருச்சா? பிரைஸ் காட். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அந்த ஃபவுண்டேஷன். சாராளுக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அப்படின்னா நீங்கள் போய் தூங்கினா கூட உங்கள் மனசில் தேவன் கூப்பிட்டார் இல்லையா, தேவன் செய்வாரியா? என்னோட விசுவாசம் எவ்வளோ நேரம் முழங்கால நிற்கிறேன்றலாம் கிடையாது. அதனால தான் நீ ஜெபிக்காத போனாலும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியல. பிசாசு பொய் சொல்லி பொய்யை ஊதிட்டான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது செயல்களின் அடிப்படையில் அல்ல, இறைவன் மீது வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில். தூங்குனா கூட அவன் தைரியமா தூங்குவாயா? ஏன் தெரியுமா? நான் என்ன பண்றேன்ற பொறுத்து எனக்கு நடக்க போறது இல்லையா, அவர் யாருன்றதை வச்சுதான் நடக்க போகுது. அவர் யாரு? அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் செய்கிற சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த நம்பிக்கை இருக்கிறவன் எவ்வளவு பெரிய பிரச்சனை நிம்மதியா தூங்குவான். இந்த செயல்கள் அடிப்படையில் இருக்கிறவன் அப்படியே பயம் வந்தோன்னா காபா, என்ன காபா ராபா, அதாவது பயத்தில் வருது காபா ஏகே அகமது, அப்படியே போயிட வேண்டியான். இது பயத்தில் வர்றது. 12 ஆனபடியால், சூப்பர் வசனம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. சாராளுக்கு குழந்தை பிறந்தது காரணம் ஆபிரகாம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆபிரகாம் குழந்தை பிறந்த காரணமே சாராள். நீங்க பைபிள் சொல்லுது சாராள் உண்மையுள்ளவர் என்று தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பினாள். ஆகையால் ஆனபடியினால் சரீரம் செத்து போன அப்படி சொல்றாங்க. எப்படி சரீரம் செத்து போன? ஆபிரகாம் பெரிய ஆளுலாம் பேசல, இவன் சரீரம் செத்து போனவன். இவனுக்கு பிள்ளை பிறந்ததே அவள் வந்து தேவன் உண்மை இல்லவன் அப்படி வருது. நான் அப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலை, பைபிளில் இருக்கிறத அப்படியே பேசுகிறேன். ஆனபடியால் சரீரம் செத்து போன்றவன் எண்ணப்பட்ட ஒருவனாலே, பேர் கூட சொல்லலை, அதனால் சரீரம் செத்து போன ஒருவனாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மாமார்கள் அக்காமார்கள் நீங்கள் மாத்திரம் விசுவாசிச்சிங்கன்னா, ஆமாம், உங்கள் கணவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும். ஆனபடியால் எல்லாம் சொல்லுங்க. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் எண்ணப்பட்ட ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் எண்ணிருந்த மணல்களைப் போல ஜனங்கள் பிறந்தார்கள். ஓகே. 13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாமல் இவர்கள் எல்லோரும் அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். சூப்பர் வசனம். இதுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் பிச்சைக்காரங்க சார், நாங்கள்லாம் அந்நியர் சார், அப்படி சாகலாமே. நாங்கள்லாம் இந்த பூமியோட நியதிக்கு, இந்த பூமியோட விதிகளுக்கு நாங்கள் அந்நியர். எங்கள் இந்த உலகத்தின் விதி தாக்க முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார்ல. உலகத்தை உங்களை பகைத்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால நீங்க அந்நியர். எல்லாம் சொல்லுங்க, நான் அந்நியன். சொல்லுங்க, நான் அந்நியன். நான் பரதேசி. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதனால என்னை தொடவே முடியாது. அன்னைக்கு இந்த ஒருத்தன் வெள்ளைக்காரன் பைக்கில் போகிறப்ப போலீஸ்காரன் ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேட்ட மாதிரி,
அதாவது பைபிள் என்ன ரொம்ப பிடிச்ச வார்த்தையில் ஒன்று சார், வந்து இந்த யாக்கோபுன்றவன் ஒரு 4 கல்யாணம் பண்ணிட்டான் சார். சார் இந்த ஆபிரகாம்ன்றவன் ஒருத்தன் அவன் ஒரு 3 கல்யாணம் பண்ணிட்டான் சார். இந்த ஈசாக்குன்ற பையன் தான் உனக்கு நல்லவனாக இருந்தான், அதனால தான் கல்யாணத்தில் வந்து ஈசாக்கு ரெபேக்கால்ன்றாங்க. அப்புறம் திரும்ப யோசேப்பு நல்லவனாக இருந்தான். ஆனால் இவங்க எல்லாம் வந்து அப்படி இல்லை. இந்த யாக்கோபுன்றவன் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுது அவர்கள் தேவன் என்று தேவன் எண்ணப்படுவதற்கு வெட்கப்படுகிறதே இல்லை. இந்த இஸ்லாமியர்கள் பொதுவாக சொல்கிற விஷயம், உங்கள் ஆளு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் இப்போ அவன் நல்லவனா இல்லையான்றதுக்கு இப்போ விஷயமே கிடையாது. அவங்க கெட்டவங்க தான், ஆனால் அவர்கள் தேவன் நான் நல்லவன்டா. இப்போ பிரச்சனை என்ன? அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு நல்லவனா இப்போ மேட்ரு அதான் நாங்கள் கேட்கலையா? நாங்கள் கும்பிட்ற கடவுள் நல்லவரியா? கைத்தட்டு, அவ்வளோதான். எதை வச்சு நல்லவர்ன்ற? கெட்டவனை நேசிக்கிறாருல, அப்போ நல்லவர் தானே. யார்கிட்ட வந்து பேசி நறுக்குன்னு கொட்டிட பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவன் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரான். நம்ம ஒரே வரியில் முடிச்சிட்டோம். இவன் கெட்டவன்றது நீ சொல்லவே வேணாம், எங்கள் பைபிளே சொல்லிருச்சு. ஆனால் எங்கள் தேவன், அவங்க தேவன் சொல்கிறது வெட்கப்படாமல் இருந்தார் பாருங்க. உன்னை பிள்ளைன்னு சொல்லிக்கிற வெட்கமாக இருக்கா? நான் எத்தனை குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற ஆட்களில் வந்து 190 பேர் அப்பா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா நான் சொல்லிக்க வெட்கமாக இருக்குன்னு. ஆனால் எங்கள் அப்பா அவர் வெட்கமே படலை. ஜஸ்டின் கையை தட்டுங்க சார், வருதுரா அவருக்கு. ஆமே. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார், நியூ ஜெருசலேம், கிங்டம் ஆஃப் ஹெவன். அப்பவே அந்த ரெவலேஷன் வந்திருக்கு பாருங்க. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் மேலும் கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே கொடுத்தான். கொடுக்கிற பத்தி பேசணும். விசுவாசம் என்பது எப்பொழுதுமே எடுப்பதல்ல. விசுவாசம் என்பது கொடுப்பது, எப்பவுமே எடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் எப்படா பணக்காரனாகிறது, எப்படா வந்து விசுவாசத்தில் வாங்குறது. விசுவாசம் என்பது கொடுப்பது. பணக்காரன் ஆவன் என்பது இட் இஸ் அ ரியாக்ஷன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க. திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லாம் சொல்லுங்க. கொடுத்தான், பெற்றுக்கொண்டான். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. ஓகே, திரும்ப பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தில் கொடுக்கிற எதுவுமே திரும்ப வராமல் இருக்கவே இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க. கொடுத்தான், திரும்ப பெற்றுக்கொண்டான். அதான் வந்து பிரசங்கி எழுதுகிறார். வந்து தண்ணி வந்து அப்படியே ஓடுது, ஓடி என்ன செய்யுது? கடலில் சேருது. ஆனால் திரும்ப மழையாகி நதியானது தான் புறப்பட்ட இடத்திற்கே மறுபடியும் வருகிறது. கையத்தட்டு. நம்ம கொடுக்குற எல்லாமே பல 100 மடங்காக பெருகி நம்ம இடத்துக்கே திரும்ப வருது. திரும்ப பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் வந்து காதில் கேட்கறதுக்கு இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு. விசுவாசம் என்பது செயலோடு தொடர்புடையது. அடுத்த வாசிங்க சீக்கிரம். ஆமாம், இதை நான் பற்றி பேசலை, பட் இதை பற்றி லைட்டாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஃபெய்த் வந்து எப்போவுமே ஃப்யூச்சரை டிசைன் பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த வசனமும் ரெண்டும், அதாவது ஃப்யூச்சரை டிசைன் பண்ணுறது. இப்போ பாருங்கள், யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே வந்து எங்கே போவீங்க? கானானுக்கு போவீங்க. போகும்போது என்னுடைய எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாங்க. அப்போ ஃபெய்த் என்ன செய்யும்? எப்போவுமே ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்ணும். இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன்ல, ஒரு அழகிய கட்டடம், அதில் வந்து இருக்கைகள், வசதிகள், இது ஃப்யூச்சரை பற்றி நான் இப்போவே வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த ஃப்யூச்சரை டிசைன் பண்ணுறேன். ஃபெய்த் எப்போவுமே ஃப்யூச்சரை டிசைன் பண்ணும். கை தட்டும்போது ஒரு ஆமென். என் பிள்ளை எப்படி இருப்பான், அவன் என்ன செய்வான், இது பண்ணுவான், நான் எப்படி இருப்பேன், இந்த ஊழியம் எப்படி இருக்கும், இந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், எதிர்காலத்தை குறித்த கனவு காண்பது விசுவாசம். ஆமென் சொல்லுங்கள். ஓகே, வாசிங்க. ஓகே, 23 வாசிங்க. மோசே பிறந்த போது ஒழித்து வைத்தார்கள் இல்லையா? சொல்லுங்க. விசுவாசத்தினாலே தாய் தகப்பன்மார். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும் விசுவாச தேவன் பார்க்கல, விசுவாசத்தினாலே தாய் தகப்பன்மார். சில நேரம் ஊழியக்காரன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது. ஊழியக்காரனுடைய எப்படின்னா, வேலைக்கு போயிருந்தா அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான், ஆனால் ஊழியத்துக்காக குடும்பமே அதை என்ன செஞ்சிச்சு? சகிச்சிச்சு, சகித்தது. இது ஒரு மனிதனுடைய தியாகம் அல்ல, ஒரு குடும்பத்தின் தியாகம்.